அது ஒரு பெரிய காரியம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த குடும்பத்தில் உள்ள அவருடைய சகோதரர்கள் நம்முடைய மத்தியில் உண்டு. ஆமென். தாய் தகப்பன் உண்டு. நம்ம எல்லாரும் அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். தாயார் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. தகப்பனார் அந்த ஞானஸ்நான சத்தியத்தை எடுக்கணும். சகோதரிய அண்ணன்கள் அந்த ஆவிக்குரிய பாதையில் கடந்து வரணும். அண்ணிமார், பிள்ளைகள், ஆமென், எல்லாரும் இந்த அனுபவத்தில் வர வேண்டும். ஆமென். ஒரு சகோதரி கூட இந்த அனுபவத்தில் ஆவிக்குரிய அனுபவத்தில் உண்டு. ஆமென். மற்ற சகோதரிகள் எல்லாரும் இந்த அனுபவத்தில் வர வேண்டும் என்ற வாஞ்சை. வரும் சகோதரி ஜோதி சகோதரியை தாண்டி இன்னொரு சகோதரி உண்டு. ஆமாம், ஒரு சகோதரி இந்த அனுபவத்தில் வரணும். 3 சகோதரிகள் இந்த அனுபவத்தில் இருக்கிறாங்க. அண்ணமார் எல்லாரும் இந்த அனுபவத்தில் வரணும். அண்ணிமார் வரணும். அப்பா இந்த அனுபவத்தில் வரணும். அந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த அனுபவத்தில் வரணும். அதுக்காக ஆண்டவர் நாம் என்ன செய்யணும்? இது இன்றைக்கு அவர்கள் இப்படி வருவதற்கு ஆண்டவர் வைத்த ஒரு இரக்கம். ஆமென். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லாரையும் ரட்சித்து வேறுபடுத்தணும். அதே போல சகோதரர் கோவிந்தாரத்தை குறைத்து சொல்லணும். ஆண்டவர் அந்த அன்பு பிள்ளை கர்த்தர் சகோதரன் கடந்து வர ஆண்டவர் இரக்கம் செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதே போல அவருடைய தாயார் அவருடைய உறவின் முறையினர் கொண்டு எல்லாரையும் ஆண்டவர் அந்த அனுபவத்தில் நடத்தி கொண்டு வரணும். அல்லேலூயா. சுதந்திரம் மனைவி சொன்ன பிறகு சகோதரனும் உங்களால் 2 வார்த்தையாக வந்து சொல்லலாம். சரி, சொல்லுங்க. அதிசயம் எங்களை வழிநடத்தி வருகிறார். ஆனால் எவ்வளவு எதிர்பட்டாலும் கூட கடவுள் முன்னிடமே பார்க்கலும் பின்னிடமே ஆசீர்வதிப்பார் என்பது போல எனக்கு முன்னிடமே பின்னிடமே பார்க்கலும் பின்னிடமே 2 ஆசீர்வதித்து எனக்கு ஒரு அழகான குழந்தை கொடுத்து அந்த குழந்தை ஒரு மிராக்கள் மாதிரி எனக்கு பெற செஞ்சாரு. காலையில 8 மணிக்கு எனக்கு பெயின் தொடங்கி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்ன டாக்டரை எனக்கு சுகப்பிரசவத்தை எனக்கு கடவுள் எனக்கு எவ்வளோ பெரிய எல்லாம் நடந்துச்சு என் வாழ்க்கையில. கடவுள் இன்னும் எனக்கு ஒரு நல்ல கடவுளே தந்து, எனக்கு ஒரு அழகான குழந்தைய தந்து ஆசீர்வதித்து சொல்ல இன்னும் நீங்கள் குடும்பத்தை இன்னும் கடவுளுடைய பாதையில இங்கு நடத்தணும். என் குழந்தைய இயேசுவோட பிள்ளையாக நான் வளர்த்தணும். அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு செஞ்சுக்கணும். நான் நல்லபடியாக இயேசுவோட இன்னும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கவும் அவங்க வழியில நடக்கும். நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஜெபிக்கணும். இதுவரைக்கும் எங்களை நடத்துற கர்த்தர் இனிமேலும் நடத்துவார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. 1000 கஷ்டங்கள் 1000 துன்பங்கள் எனக்கு வாழ்க்கையில வந்தாலும் இன்னமும் நான் நிலை நிற்கிறேன். என்னை வழி நடத்துகிறவர் என் தேவன் ஒருவர் மட்டுமே, வேற யாரும் கிடையாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னுடைய தேவன் மட்டும்தான் என்னை கையை பிடிச்சிட்டு வழி நடத்துவார். நான் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டாலும் நீ கவலைப்படாத, நான் கூட இருக்கேன்னு சொல்றவர் அவர் ஒருத்தர். என் கணவன் எல்லாருக்கும் என் கணவனே சொல்றேன். எனக்கு என் அம்மா அப்பாவுக்கு இப்ப எனக்கு கணவன் அவங்கதான் என் கையை பிடிச்சிட்டு நான் உனக்கு இருக்கேன், உனக்கு எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு கணவனே எனக்கு தந்தாங்க. இப்போ ஒரு அழகான ஒரு குழந்தை. அந்த குழந்தை இந்த நாள் வரைக்கும் எனக்கு ஒரு கஷ்டத்தை கூட தந்தது கிடையாது. அந்த அளவுக்கு அந்த குழந்தை கூட எனக்கு நல்ல ஒரு குடும்பமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னமும் நான் வாழணும். இன்னமும் கடவுளை இதிலே பின்பற்றி நடக்கணும். சபையா ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர் கர்ப்ப காலத்தில் கூட எனக்கு வந்து எல்லாம் வந்து சரி கொடுத்தார். இந்த ஒரு
கஷ்டமும் படாமல் உடம்பு சரியில்லை. அவருக்கு வந்து எனக்கு வந்து சாப்பாடு பரிமாறல் எடுத்துக்கிறதுலேருந்து எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுத்தேன். எனக்கு வந்து கஷ்ட காலத்தில் கூட நான் வந்து ஒரு 4 மாதமாக வந்து ஒரு வேலை இல்லாமல் இருந்தேன். எனக்கு ஒரு உடனே வந்து கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல வேலை போடணும் இந்த மாதிரி சொல்லி நல்ல ஒரு எனக்கு இதுவாக இருந்தேன். ஸ்போர்ட்டாக இருந்து ஒரு நல்ல வேலையில் நிறைய ஒரு சம்பாதிச்சு கொண்டு அளவுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் ஆண்டவர் தாமே அந்த பிள்ளைகளை குடும்ப வாழ்க்கையில் இணைத்து இந்த இடத்துல அந்த பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் இறக்கம் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து நம்மை